வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரலட்சுமி நோம்புக்காக பிரசாதம் ரெசிபி நம்ம கொண்டக்கடலை சுண்டல் பண்ண போறோம். இந்த சுண்டல் வந்து கொஞ்சம் நல்ல வித்தியாசமா வந்து இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் அரைச்சு போட போறோம். வறுத்து கிடையாது, சும்மாவே அரைச்சு போட போறோம். கொத்தமல்லி, இஞ்சி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சில பொருட்கள் சேர்க்கறதுனால நல்லா வாசனையா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு சுண்டல். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா வித்தியாசமா இந்த கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் பண்றதுக்கு இந்த மாதிரி கொண்டக்கடலையை ஊற வச்சுக்கணும். நம்ம ஓவர் நைட் ஊற வச்சாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹாட் பேக்ல இந்த கொண்டக்கடலையை வாஷ் பண்ணி போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அதுல விட்டு நல்லா டைட்டா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 2-3 மணி நேரத்திலே நல்லா ஊறிடும். இது இப்ப குக்கர்ல போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி ஒன்று நம்ம போட போறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ள நம்ம இந்த சுண்டலுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் 2 எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பெருசா இருந்தா 1 பச்சை மிளகாய் போதும். 1/2 இன்ச்சு இஞ்சி தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். சுண்டலுக்கு தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வாசனையா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கொண்டக்கடலையை தண்ணி ஃபுல்லா வடிய விட்டுட்டு இதுல சேர்த்துக்கலாம். சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதோட ஃப்ரெஷ்ஷா துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கொத்தமல்லி வாசனையோட இந்த சுண்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த சுண்டல்ல ஒரு மூடி லெமன் ஜூஸ் குடிச்சிக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா கூட அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பா இருக்காது, ஆனால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, சுண்டல் வந்து எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். கொண்டக்கடலை சுண்டல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் சர்விங்க்கு ரெடி. பிரசாதம் எடுத்துக்கலாம். அருமையா இருக்குங்க, நல்லா பதமா வெந்திருக்கு, சாஃப்டா இருக்கு. அதே நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதுல அந்த கொத்தமல்லியோட வாசனை நல்ல தூக்கலா இருக்கு. தேங்காய் எண்ணெய் தாளிச்சதுனால அந்த தேங்காய் எண்ணெய் வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு. அதோட நம்ம தேங்காய் துரோல் வேற சேர்த்துருக்கோமா, எக்ஸலண்டா இருக்கு. இதே மாதிரி நல்ல வித்தியாசமான முறையில இந்த மாதிரி அரைச்சு போட்டு இந்த சுண்டலை நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.